சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து எப்படியாவது கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்கணும், கிறிஷோட பாட்டியவும் நம்ம வீட்டிலேயே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கிறிஷ் பாட்டியோட ஃபோட்டோவும் இல்லை, அப்புறம் எப்படி நம்ம கிறிஷ் பாட்டியை பற்றி எல்லார்கிட்டேயும் விசாரிக்கிறது அப்படின்னு முத்து யோசிக்கும் போது தான் அவருக்கு ஞாபகம் வருது. இங்கே மீனாவும் சொல்கிறாங்க, ஏங்க இங்கே கிறிஷோட ஸ்கூலுக்கு போனால் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும், இவங்க குடும்பத்தை பற்றி ஏதாவது நம்மளுக்கு தெரிய வரும், அப்புறம் கிறிஷை நம்ம நல்லபடியாக அவங்க பாட்டியை கண்டுபிடிச்சி அவங்களும் இங்கே கூட்டிகிட்டு வந்து 2 பேரையும் நல்லா பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான். நாளைக்கு அப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விடும்போது அங்கே கிறிஷோட டீச்சர்கிட்ட பேசிட்டு வரேன், இல்லைனா அங்கே என்ன ஏதுன்னு இவங்கள பற்றி விசாரிச்சுட்டு வரேன். கிறிஷோட பாட்டி எங்கே தங்கியிருந்தாங்கன்னு கூட தெரியாது. நான் கூட அவங்கக்கிட்ட எத்தனை முறை கேட்டேன், உங்கள் வீடு எங்கே இருக்குது, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு. நமக்கு அவங்கள பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டாங்க கிறிஷோட பாட்டி. இப்போ நல்ல குணமான உடனே எங்கே கிளம்பி போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், சரி முத்து, முதல்ல ஏற்கனவே ஊரில் ஒரு வீட்டில் இருந்தாங்கல்ல, அங்கே போய் நீ கேட்டுப்பாரு. அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் நானே கேட்கட்டுமான்னு சொல்ல, இல்லைப்பா நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்தே போய் இங்கே கிறிஷோட பாட்டியை பற்றி நம்ம கேட்போம். இல்லை கிறிஷோட அம்மா ஃபோன் நம்பர் கிடச்சா கூட பரவாயில்ல, அவங்கள முதல்ல வர வைக்கணும்ப்பா. வர வச்சு அவங்கள நல்லா சும்மா விடக்கூடாது. தன்னுடைய பையன் மேலேயும் அக்கறை இல்லாமல் அம்மாவையும் கவனிக்காமல் அப்படி என்னப்பா பெருசாக அவங்க வேலை செய்கிறாங்க. அதனால தான் கிறிஷ் ரொம்ப சின்ன பையன், அவங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் கூட கிறிஷுக்கு தெரியல. ஆனால் ஸ்கூலுக்கு போனால் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா. யாராவது ஒருத்தர் அங்கே கையெழுத்து போட்டு கிறிஷை சேர்த்து விட்டுருப்பாங்கல்ல, அதனால் தெரிஞ்சுக்கலாம்ப்பா உண்மையை சீக்கிரமா அப்படின்னு சொல்லும்போது, உடனே கிறிஷ் கேட்குறான், அப்போ எங்கள் பாட்டியை நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. என் பாட்டியும் நானும் இங்கேயே இருக்கோம், இனி என் பாட்டியை அங்கே தனியாலாம் நீங்கள் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன சொல்கிறான் இந்த கிறிஷே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொன்னால் அவன் பாட்டியை கண்டுபிடிச்சி எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது. சீக்கிரமாக இந்த பையனை இந்த வீட்டிலேருந்து அனுப்புறதுக்கு முதல்ல கிறிஷோட பாட்டி யார், எங்கே இருக்காங்க, என்ன ஏதுன்ற உண்மையை முத்து நீ தானே இந்த கிறிஷை கூட்டிகிட்டு வந்த, அப்போ உண்மையவும் நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அங்கே நின்றுட்டுருக்க ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ ஸ்கூலில் போய் விசாரிக்க போகிறீங்களா? அதுக்கு முன்னாடி கிறிஷை நான் வேறு ஸ்கூலில் சேர்க்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடுறேன். எந்த ஆதாரமும் இந்த முத்துவுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. அந்த சமயம் முத்து, மீனா நீ கிறிஷை பார்த்துக்க, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி ஏற்கனவே ஊரில் இருந்த அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு முத்து. அங்கே போன முத்துவும் அங்கே வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு அங்கே வரவங்க கிட்டலாம் முத்து கேட்குறாரு, இங்கே கிறிஷோட பாட்டியும் இருந்தாங்கல்ல, அவங்க இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை தம்பி, இங்கே கிறிஷோட அம்மா 2 பேரையுமே அவங்க இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல். அது மட்டும் இல்லை, கிறிஷோட அம்மா இப்போல்லாம் இங்கே வரதில்லை, அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப முடியாமல் இருந்தப்பவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, யாருமே இங்கே வரல, இந்த வீட்டில் இப்போதைக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே முத்து சொல்கிறாரு, அந்த கிறிஷோட அம்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்க, அவங்களா, கல்யாணி, அவங்களுக்கு வெளியில் ஏதோ வேலை பார்க்குறதா கேள்விப்பட்டேன். தன்னுடைய பையனை அப்பப்போ இங்கே பார்க்க முடியாததுனால அவங்க கூடயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க என்னன்னு சரியாக தெரியாது அப்படின்னு சொல்ல, அவங்க ஃபோன் நம்பர் இருக்கான்னு முத்து கேட்குறாரு. இல்லை, எங்ககிட்ட ஃபோன் நம்பர்லாம் இல்லைப்பா, இந்த அம்மாவை பார்க்கும்போது பேசிப்போம், அவ்வளவுதான், மற்றபடி இந்த குடும்பத்தை பற்றி பெருசாக எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போக, முத்து யோசிக்கிறாரு, எப்படி இந்த அம்மாவை கண்டுபிடிக்க இந்த ஊருக்கு வந்திருப்பாங்கன்னு நினச்சேன், எப்படியாவது அவங்கள கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன், இங்கேயும் அவங்க வரலன்னா அப்புறம் எங்கே போயிருப்பாங்க, தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, ஆனால் கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்காரு முத்து. இங்கே ரோகிணி பார்லரில் தனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க. அங்கே கிளம்பி போகும்போதே வித்யா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வித்யா, சொல்லு வித்யா அப்படின்னு சொல்ல, ரோகிணி நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, அதை ஏன் கேட்குற, பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்போ தான் பிரச்சனை இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, முத்துவும் மீனாவும் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. கிறிஷ் எங்கள் வீட்டில் தான் கொஞ்ச நாளாக இருக்கான். இப்போ எங்கள் அம்மா சொல்லாமல் எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. கிறிஷ் பாட்டியை பார்க்கணுன்னு ரொம்பவே அழுதுட்ருக்கான். எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கணும்னா இப்போ அவங்க எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல. கிறிஷ் மூலமாக என்னை பற்றின உண்மை எல்லாருக்கும் என் வீட்டில் தெரிய வந்துருமோன்னு நானே ரொம்ப பதட்டமாக இருக்கேன். எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக கிறிஷ் படிக்கிற அந்த ஸ்கூலில் போயிட்டு
என்னோட ஃபோன் நம்பரை வாங்கணும், என்ன அங்கே வர வச்சு நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு முத்து நினைக்கிறாரு. அதனால தான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னது இவ்வளோ உண்மை வந்து தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல, இன்னும் உண்மை தெரியல, தெரிஞ்சிருமோன்னு நான் தான் பயந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், நீ வேற உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும்னு சொன்னியா, அதான் சரி அவங்கள வந்து நான் பார்த்துக்கிறேன், என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்ல ஃபோன் பண்ணேன். ஆனால் நீ இப்படி பேசுறியேன்னு சொல்லும்போது, எனக்கு சரியாக உதவி செய்யணும்னு சொல்லும்போது நீ இங்கே இருக்க மாட்ட, இப்போ வந்து உதவி செய்கிறேன்னு சொல்கிற, எங்கள் அம்மா இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? சரி, இப்போதைக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா நான் முதல்ல கிறிஷோட ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீ எப்படி ஸ்கூலெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்க, அதை நான் பார்த்துக்கிறேன். முத்துவுக்கு நான் தான் கிறிஷோட அம்மான்ற உண்மை தெரியக்கூடாது, எனக்கு வேற வழி தெரியல, நான் அதனால தான் கிளம்பி போகிறேன். இதனால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. வேணும்னே எங்கள் அம்மா கிறிஷ் என் கூடயே இருக்கணும், என் வீட்டிலே இருக்கணுன்றதுக்காக திட்டம் போட்டு என்னை ஏமாற்றிட்டு எங்கே கிளம்பி போனாங்கன்னு தெரியல. என் வாழ்க்கையில் எங்கள் அம்மாவால் தான் ஏற்கனவே பிரச்சனை வந்தது, இப்போ பிரச்சனை வர்றதுக்கும் காரணம் எங்கள் அம்மா தான். எங்கே தான் போனாங்களோ என்ன செஞ்சாங்களோ தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே வித்யா சொல்கிறாங்க, இதுக்கு தான் உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, நிறைய பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்க, நீ மாட்டிக்கிட்டேன்னா அவங்க யாரும் உன்னை மன்னிக்க மாட்டாங்கன்னு. இப்போ புரியுதா அவங்க சொன்னது எதுக்குன்னு? நான் ஒன்று சொல்கிறேன் ரோகிணி, முத்து உன்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நீயே போய் கிறிஷ் என்னுடைய பையன்தான், ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மனோஜை நான் விரும்பினதுனால வேற வழி இல்லாமல் பொய் சொல்லிட்டேன், என் அம்மா தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க முத்துன்னு மீனா முத்துக்கிட்டேயாவது போய் உண்மையை சொல்லிட வேண்டியதானே? அவங்க கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவாங்க, உனக்கு உதவி செய்வாங்க. நான் சொல்கிறத கேளு, அந்த வீட்லேயே ரொம்ப நல்லவங்கன்னா அது மீனாவும் முத்துவும் தான். இப்போ உங்கள் அம்மாவே உனக்கு பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு போயிட்டாங்க, இப்பயும் நீ உண்மையை மறைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டனா கண்டிப்பாக இந்த முறை நீ வசமாக மாட்டிப்ப. அவமானப்பட்டு நின்னனா அப்புறம் உன்னை யாருமே மன்னிக்க மாட்டாங்க. ஏன் முத்து மீனா கூட உன்னை காப்பாற்ற முடியாத ஒரு நிலமையில தான் இருப்பாங்க. பேசாமல் வீட்டில் உண்மையை சொல்லிடு. எனக்கு என்னவோ அதுதான் சரின்னு தோணுது. நீயும் உன் பையனை பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாரும் எப்படியும் கொஞ்ச நாள் கழித்து உன்னை மன்னிச்சு மருமகளா ஏற்றுக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போவே சொல்லிட்டு இருக்கல்ல, உன் மாமனார் இங்கே வந்து உன் பையன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கன்னு. தன்னுடைய பேரன்தான் அப்படின்னு அண்ணாமலைக்கெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பாக அவர் வந்து உன் பையனை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. உன் மாமனார் போதும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதனால் உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. ரொம்பவே கோவமா, ரோகிணி இப்படி தான் என் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்து எனக்கு பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு போயிட்டாங்க. நீயாவது ஃபோனில் பேசி ஆறுதலாக ஏதாவது சொல்லுவேன்னு நினச்சா உண்மையை போய் சொல்லிடுன்னு சொல்கிறியே, ஏன் எனக்கு பிரச்சனை இன்னும் அதிகமாக வரதுக்காகவா? உண்மை மட்டும் தெரிஞ்சா கிறிஷ் கூட அந்த வீட்டில் நான் இருக்க முடியாது, என்னையும் கிறிஷையும் அப்படியே என் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையா என்ன? என்னால் இப்போதைக்கு உண்மையை சொல்லவே முடியாது, நான் பார்த்துக்கிறேன். என்னால் வந்த பிரச்சனை தானே, எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீயும் என் அம்மா மாதிரியே தான் பேசுகிற வித்யா, நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. வித்யா யோசிக்கிறாங்க, என்ன இந்த ரோகிணி இவ்வளோ தூரம் அங்கே முத்துவும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும்போது உண்மையை சொல்லாமல் ஏமாற்றணும்னு நினைக்கிறாளே, கண்டிப்பாக இவ செய்கிற தப்புக்கு நல்லா அனுபவிக்க போகிறா. நாம் சொல்கிறத சொல்லிட்டோம், இதுக்கு மேலேயும் திருந்தாத ரோகிணியை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வித்யா. அண்ணாமலையும் முத்துவும் அங்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரோகிணி இங்கே கிறிஷோட டீச்சர்கிட்ட போய் பேசுகிறாங்க. நாங்கள் வேறு ஒரு ஊருக்கு போக போகிறோம், அதனால் கிறிஷை வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறோம், அதனால் இனி வந்து கிறிஷ் வந்து ஸ்கூலுக்கு வரமாட்டான், நாங்கள் கொடுத்த அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்கன்னு கேட்க, ஆமாம், நீங்கள் எங்கே போகிறீங்க, இப்போ உங்கள் வேலைக்காக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை, என் அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க, அவங்கள கவனிக்கிறதுக்காகவும் எனக்கும் வேலை விஷயமா வெளியில் நிறையா வேலை இருக்குன்றதுக்காகவும் நாங்கள் வந்து இங்கே இருக்கிற வீடை மாற்றிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி கொஞ்ச நேரம் இருங்க, ஆஃபீஸில் பேசிவிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, கிறிஷ் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், இப்படி திடீர்னு வந்து அவனை வேறு ஸ்கூலுக்கு மாற்ற போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு டீச்சர் கேட்க, இங்கே ரோகிணிக்கு பதில் சொல்ல முடியல. முத்துவும் இங்கே வந்து அண்ணாமலையும் வந்துடக்கூடாதே, அதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு உண்மை யாருக்கும் தெரியவே கூடாதுன்றதுக்காக ரோகிணியும் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அங்கே ஆஃபீஸில் போயிட்டு ரோகிணி ஏற்கனவே அவங்க கிறிஷுக்காக கொடுத்த எல்லா பேப்பர்ஸையும் வாங்கிட்டு அவங்க கையெழுத்து போட்டு அந்த பேப்பரையும் அதே இடத்துலேருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் என் ஃபோன் நம்பர் அந்த முத்துவுக்கு மட்டும் கிடைக்கவே கூடாது. என் அம்மா தான் வந்து கிறிஷை ஸ்கூலில் சேர்த்த மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் மாட்டிக்கிட்டேன்னா இந்த முறை என்னால் தப்பிக்கவே முடியாது. அப்புறம் முத்து என்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கூலில் போய் பேசிட்டு கிறிஷை வந்து நான் வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன்னு எல்லாத்தையும் அங்கே ஆஃபீஸில் பேசிட்டு அங்கேருந்து ரோகிணி வந்து கிளம்பி வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணாமலை, நான் ஸ்கூலுக்கு கிளம்புற முத்து, நீ வரதா சொன்னியே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா, இங்கே கிறிஷோட பாட்டி ஏற்கனவே தங்கியிருந்த வீட்டில் போய் பார்த்தேன். அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட விசாரித்தேன். யாருக்குமே அவங்க அங்கே வரலன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் கிறிஷோட அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. எனக்கு அது மட்டும்தான்ப்பா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. கிறிஷ், உன்கிட்ட உன் அம்மா என்னெல்லாம் சொன்னாங்கன்னு கேட்க, பெருசாக என்கிட்ட பேச மாட்டாங்க. என் பாட்டிக்கிட்ட தான் வந்து பேசுவாங்க. எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற? கிறிஷோட அம்மா இங்கே இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் இந்த கிறிஷை கவனிக்காமல் இருந்துட்டாங்களா என்ன அவங்க அம்மா அப்படின்னு வீட்டில் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க. சரி விஜயா, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத. உண்மையை முத்து கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருக்கால, இந்த பிரச்சனையை அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போன அண்ணாமலை, முத்து இங்கேயே நில்லு, ஆஃபீஸில் போய் நான் ஏதாவது அங்கே கிறிஷோட பாட்டியோட ஃபோட்டோ கிடைக்குதா, இல்லை கண்டிப்பாக அங்கே கிறிஷோட அம்மா ஃபோன் நம்பர் ஏதாவது கிடைக்கும், ஆதாரம் கிடைச்சா நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே அண்ணாமலை தேடி பார்க்க அவருக்கு எதுவுமே கிடைக்கல. உடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லையே, என்னன்னு தெரியல, எல்லா பசங்களோட விவரமும் இருக்குது, ஆனால் கிறிஷை பற்றின எந்த விவரமும் இதில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்பா அங்கே கிறிஷ் படித்த அந்த டீச்சர்கிட்ட போய் கேட்போம்ப்பா, அவங்க சொல்லுவாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு, கண்டிப்பாக விசாரிக்கணும், உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து நினைக்க, உடனே அங்கே வந்த டீச்சர்கிட்ட அண்ணாமலை பேசுகிறாங்க. ஆமாம், கிறிஷை நான் தான் தினமும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, அதான் கிறிஷ் இந்த ஸ்கூலில் படிக்க மாட்டான்னு அவங்க அம்மா வந்து பேசி எல்லா எல்லா பேப்பர்ஸையும் வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க, வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்ல, கிறிஷோட அம்மா தானா அப்படின்னு கேட்கும்போது, அப்பா கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்கான், அவங்க அம்மா எப்படிப்பா இப்படி வந்து பேசிட்டு போக முடியும், எங்கேயோ வெளியூரில் வேலை பார்க்குறதா கிறிஷோட பாட்டியும் சொன்னாங்க, அவங்க எப்படிப்பா நமக்கு தெரியாமல் வந்து இப்படி செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு கேட்க, உடனே அண்ணாமலையும் முத்துவும் யோசிக்கிறாங்க. யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம இப்படி ஆதாரத்தை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு வேணும்னே இப்படி செய்கிறாங்க, அது யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்போ தான் கிறிஷோட டீச்சர் சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்லை கிறிஷோட பாட்டி எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது, அவங்க பொண்ணு தான் அவங்கள பார்த்துக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்ல, சரி அவங்க எங்கே தங்கியிருந்தாங்கன்னு, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவங்க எப்பயுமே ஒரே ஆட்டோவில் தான் வருவாங்க, அந்த டிரைவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சரியாக கொண்டு போய் உங்களை அவங்க வீட்டிலேயே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. அப்பா நீங்கள் இங்கே ஸ்கூலில் வேலையை பாருங்கப்பா, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஒரு வேளை கிறிஷோட பாட்டி அங்கே போயிருக்கலாம்ல, கிறிஷோட அம்மா கூட அங்கே இருக்கலாம்லப்பா, ஏன்னா அவங்க அம்மா தானே ஸ்கூலில் வந்து பேசி இப்படிலாம் செஞ்சுருக்குறாங்க, கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிக்காமல் விடக்கூடாதுப்பா, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, கிறிஷ் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான் போல், தெரிஞ்சவங்க யாரோ தான்ப்பா இப்படி பிரச்சனை செய்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை அங்கே வேலை செய்ய விட்டுட்டு அங்கேருந்து முத்து கிளம்பி போகிறாரு. வெளியில் நிற்கிற அங்கே வந்து ஆட்டோ அந்த டிரைவர்கிட்ட வந்து முத்து கேட்குறாரு, அவங்களா, அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு முத்துவும் அதே ஆட்டோவில் போய் இறங்குறாரு. அந்த சமயம், இந்த வீடுங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் இதே வீடு தான், அந்த பையனும் அந்த பையனோட பாட்டியும் இங்கே தான் தங்கியிருந்தாங்க, அப்பப்போ அந்த பையனோட அம்மா வந்து பார்த்துட்டு போவாங்க, எதுவும்னாலும் நான் தான் அவங்களுக்கு வருவேன், என் ஆட்டோவில் தான் அவங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்லாம் சொல்லும்போது, ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கே போய் பார்க்க வீட்டில் யாருமே இல்லை. யார்கிட்ட உண்மையை கேட்குறது, ஒன்றுமே புரியலையே. கிறிஷோட பாட்டி இங்கே தான் தங்கியிருக்காங்க, கிறிஷோட அம்மா இங்கே தான் அவங்களுக்கு வீடு பார்த்து வச்சுருந்துருக்காங்க, அப்புறம் அவங்க இங்கே தானே வந்திருக்கணும், ஆனால் இங்கேயும் கிறிஷோட பாட்டி வரலனா வேறு எங்கே போயிருப்பாங்க, யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு முத்து அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க, வீட்டோட ஓனர் வராரு. ஓனரை பார்த்த உடனே முத்து சொல்கிறாரு, சார் இந்த வீட்டில் இருந்த அந்த அம்மாவும் எங்கே சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா எனக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது, அந்த அம்மா என்னவோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அவங்களெல்லாம் நான் போய் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்தேன், ஆனால் நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நல்லா குணமாயிட்டாங்கன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சுருந்தேன், ஆனால் அந்த அம்மா யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்க பேரனையும் கண்டுக்காமல் எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களோன்னு நான் தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னது அவங்க பேரனை விட்டுட்டு அந்த அம்மா எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்களா,
என்னப்பா சொல்கிற, உனக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனால் என் சொந்தக்காரங்க இல்லை, அவங்கள பற்றி பெருசாக எனக்கு எதுவும் தெரியாது. சார் எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா? கிறிஷ் ரொம்ப பாவம், தனியாக இருக்கான், அவன் பாட்டியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். ஆனால் அவங்க அம்மா என்னவோ வெளியூரில் வேலை பார்க்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஃபோன் நம்பர் இருந்தால் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, உடனே வீட்டோட ஓனர் சொல்கிறாரு, என்னப்பா நீ அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிற, அவங்க அம்மா வெளியூர்லலாம் வேலை பார்க்கல, இங்கே பக்கத்தில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து கிறிஷையும் கிறிஷோட பாட்டியும் பார்த்துட்டு தான் போகிறாங்கன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, அவங்க வேற எங்கேயும் போய் வேலை பார்க்கலையா, இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அதனால தானே தினமும் கூட வந்துட்டு போவாங்க தன்னுடைய அம்மாவை பார்க்க. ஆனால் எப்பயுமே வாடகை பணத்தை மட்டும் சரியாக தரவே மாட்டாங்க. ஃபோன் பண்ணி திட்டினா தான் அவங்களுக்கு வாடகை பணம் கொடுக்கணுன்ற ஞாபகமே வரும். என்ன செய்ய அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க அம்மாவும் வரலனா அப்புறம் இனி இந்த வீட்டுக்கு அவங்க யாரும் வரவே மாட்டாங்களா? என்கிட்டயும் சொல்லாமல் யார்கிட்டயும் சொல்லாமல் என்ன அந்த அம்மா இப்படி செஞ்சிட்ருக்காங்க? இப்போ அவங்க பொண்ணுக்கிட்ட நானே பேசணும் போலையே. சரியா வாடகை பணமும் வரல, அவங்க அம்மாவும் இனி வீட்டுக்கு வரலனா அப்புறம் நான் எத்தனை நாள் இவங்க வருவாங்கன்னு காத்துட்ருக்க முடியும்? வேற யாருக்காவது இந்த வீடை நான் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி வீட்டோட ஓனர் ரொம்ப கோவமாக பேச, சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க சார், நான் பேசி அவங்க பொண்ணை வர வைக்கணும். ஏன்னா அவங்களோட பேரன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான் சார், அவன் எத்தனை நாள் தான் தனியாக எங்கள் வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் இருப்பா, நானே அந்த கிறிஷோட அம்மா கிட்ட முதல்ல பேசிக்கிறேன் அப்படின்னு வீட்டோட ஓனர் உடனே இங்கே வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் முத்துவுக்கு தெரியாது ஓனர் வந்து ரோகிணி கிட்ட தான் பேசுகிறாருன்னு. இங்கே ரோகிணிக்கு ஃபோன் வருது. உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, நான் எப்படியோ கிறிஷை பற்றின உண்மை முத்துவுக்கோ அண்ணாமலை மாமாவுக்கோ தெரியாத மாதிரி எல்லா வேலையும் சரியாக செஞ்சுட்டேன். இனி எப்படி அந்த முத்து உண்மையை கண்டுபிடிக்கிறான்னு நான் பார்க்குறேன். என்னோடய ஃபோன் நம்பர் கிடச்சா எப்படியும் என்னை தேடி வரலாம், நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சிடலான்னு முத்து நினைக்கிறான். என்னை வர வைக்கலான்னு பார்க்குறான்ல, அந்த முத்து நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது. அவன் என் மேலே தான் சந்தேகப்பட்டுட்ருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பப்போ கிறிஷ் என்னை பார்க்க என் ரூமுக்கு வரான். என்கிட்ட பாசமாக பேசுகிறதெல்லாம் மீனாவும் முத்துவும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, என் அம்மா என்னை ஏமாற்ற இப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த முத்து மீனாவுக்காக நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குன்னு யோசனை பண்ணும்போது ஃபோன் வருது. இது யார் அப்படின்னு எடுத்து பேசுகிறாங்க ரோகிணி. உடனே ரோகிணியும் யாருங்க அப்படின்னு கேட்க, என்னம்மா உங்கள் அம்மாவையும் உன் பையனையும் என் வீட்டில் தங்க வச்சு அந்த வீட்டு ஓனர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, சார் நீங்களா அப்படின்னு சொல்ல, எத்தனை மாதமாக வீடு அப்படியே கிடக்குது, வாடகை பணமும் நீ கொடுக்கவே இல்லை, உங்கள் அம்மா கிட்ட கேட்டால் சரியாக எதுவும் பேசாமல் இருந்தாங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையாமே அப்படின்னு சொல்ல, சார் உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு கேட்க, எல்லாம் தெரியுமா, நான் கேள்விப்பட்டேன். என்னம்மா ஏமாத்தலான்னு நினைக்கிறியா? நீ என்னவோ வெளியூரில் வேலை பார்க்குறதா எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறியா? நீ இங்கே தானம்மா பக்கத்தில் வேலை பார்த்துட்ருக்க, உங்கள் அம்மாவை அதனால தானே தினமும் வந்து பார்த்துட்டு போவ. என்ன தான் சொல்லி ஏமாற்றி வச்சிருக்கிறியோ தெரியல. உன்னை பற்றி தெரியாமல் இந்த வீடெல்லாம் கொடுத்தது என் பெரிய தப்பு போல். இப்போ வாடகை பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்க, சார் உடனே நான் கொடுத்துட்றேன் சார். அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கள் அம்மா சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, நானே கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க சார்னு சொல்ல, என்னம்மா பொய் சொல்லிகிட்டு இருக்க நீ? உங்கள் அம்மாவை தேடி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே வீடை வந்து பார்த்துட்டு போகிறாங்க, நீ என்னவோ உங்கள் அம்மா சொந்தக்காரங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற, அப்போ உன் பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, என்னது இது, ஓனர் வந்து இப்படி ஃபோன் பண்ணி திட்டவும் மாட்டார், நான் வாடகை பணத்தை தரலன்னு கேட்குறது சரி, ஆனால் இவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சந்தேகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சார் இது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவை வாடகை பணம் தானே, அதை நான் கொடுத்துட்றேன், தேவையில்லாமல் பேசாதீங்க, ஃபோனை வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வச்சிடுறாங்க. இப்படி ரோகிணி பேசினதால வீட்டோட ஓனருக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பொறுப்பே இல்லாமல் அந்த அம்மாவோட பொண்ணு இந்த பேச்சு பேசுது, உனக்கு வாடகை தான் முக்கியமானு கேட்குதே, அதுக்குன்னு இப்படிப்பட்ட ஆளுங்களை நான் என் வீட்டில் தங்க வைக்க முடியுமா? அவங்க அம்மாவை பற்றி கேட்டாலும் சரியாக பதில் பேச மாட்டேங்கிறாங்க, என்ன செய்கிறது? இதுதான் சரி, இந்த தம்பிக்கு பேசாமல் இந்த ஃபோன் நம்பரை கொடுத்துட வேண்டியதான். இவங்க இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா அவங்க எல்லாரும் வரணும், அவ்வளவுதான். வாடகை பணம் முதல்ல கிடைக்கட்டும், அப்புறமா இந்த ரோகிணி கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட ஓனரும், ஏப்பா தம்பி, இதுதான்ப்பா அந்த கிறிஷ் அம்மாவோட ஃபோன் நம்பர், நீ பேசி முதல்ல அவங்கள வர வைப்பா, இந்த வீடை நான் வேறு யாருக்காவது கொடுக்கலான் இருக்கேன், அவங்க வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க. ஃபோன் நம்பரை கொடுத்த உடனே முத்து அதை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு. என்னது இது, இது நம்ம பார்லர் அம்மாவோட ஃபோன் நம்பர் மாதிரி இருக்குது, மீனா அந்த ஃபோன் நம்பரை வச்சுருக்கால அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ என்னவா இருக்கும், எதுக்கு நம்ம வீட்டு மூத்த மருமகளோட ஃபோன் நம்பரை இங்கே கிறிஷோட அம்மா ஃபோன் நம்பர்னு இவர் கொடுத்துட்டு போகிறாரு, சந்தேகமாக இருக்கே அப்படின்னு. முத்து நானே ஃபோன் பண்ணி பேசினா கண்டிப்பாக என் நம்பர் அந்த பார்லர் அம்மாவுக்கு தெரியும், அதனால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பேசாமல் என் ஃப்ரெண்டோட ஃபோன்லேருந்து பேசுவோம், அதுதான் சரி, இந்த ரோகிணி அப்போ தான் வசமாக மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே கார் செட்டுக்கு கிளம்பி வந்த உடனே செல்வத்தோட ஃபோனை வாங்கி அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து.
இங்கே யாரோட நம்பர்னு தெரியாத ரோகிணியும், சொல்லுங்க, நான் ரோகிணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லலம்மா நீங்களா அப்படின்னு முத்து கேட்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல, நான் தான் முத்து பேசுகிறேன். ஆமாம், நீங்கள் என்ன இந்த நம்பரில் பேசுகிறீங்கன்னு கேட்க, முத்து, இது என் நம்பர், உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தான் வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எப்பயும் தெளிவாக பேச மாட்டிங்களா முத்து? எனக்கு பார்லரில் நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்ட பேச எனக்கு நேரமே இல்லை, ஃபோனை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பேசிகிட்டு இருக்கும்போதே ரோகிணி ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே செல்வம் கேட்குறாரு, என்ன முத்து இது அந்த மனோஜோட ஒய்ஃபு ரோகிணியோட ஃபோன் நம்பரா அப்படின்னு கேட்க, ஆமாம் செல்வம், இந்த நம்பரை தான் அந்த வீட்டோட ஓனர் கொடுத்தாரு. நான் என் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக அந்த பார்லர் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதான் உன் ஃபோனை வாங்கி பேசினேன். ஆனால் நான் எதுக்கு தான் ஃபோன் பண்ணேன்னு தெரியாமல் கோவமாக ஃபோனை வச்சுட்டாங்க. இப்போ தெரியுது, வேற யாரும் இல்லை, கிறிஷோட அம்மா இந்த ரோகிணி தான். ரொம்ப தெளிவாக உண்மை தெரிஞ்சிருச்சு. இல்லைனா வீட்டோட ஓனர் எதுக்கு ரோகிணி கிட்ட ஏன் முன்னாடியே ஃபோனில் பேச முடியும்? இங்கே உங்கள் அம்மாவை தங்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் என் முன்னாடி பேசினாரு. நான் பக்கத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரோகிணி தான் அந்த வாடகை பணத்தை தரதாகவும் சொன்னாங்க. தன்னுடைய அம்மா பையனை இங்கே தான் யாருக்கும் தெரியாமல் தங்க வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் மனோஜுக்கு கூட தெரியாது. இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாங்க. கிறிஷோட பாட்டி எங்கே போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறத விட கிறிஷோட அம்மா யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன், கண்டுபிடிச்சிட்டேன். இனி அந்த பார்லர் அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன் செல்வம் அப்படின்னு சொல்ல, என்னப்பா முத்து, இந்த ரோகிணி இப்படிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க, குடும்பத்தை ஏமாத்துறதுக்குன்னு இவ்வளோவா பொய் சொல்கிறது? என்னப்பா இவங்கள வேற மனோஜ் அப்படி நம்பிட்டு இருக்கானே அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. இல்லைப்பா, ஏற்கனவே இவங்க மேலே எனக்கு சந்தேகம் இருந்தது செல்வம். ஆனால் உண்மையை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தேன், எந்த ஆதாரமும் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு பையன் இருக்கான்ற உண்மையை மறைச்சி என் அண்ணனை கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. இது என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் சும்மா விடுவாங்களா அந்த ரோகிணியை? இன்னைக்கு இருக்குது அந்த ரோகிணி எங்களை எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்தினாலும் பரவாயில்லன்னு நினச்சதுக்கப்புறமா உண்மை தெரிஞ்ச நான் சும்மா விடுவேனா? இன்னைக்கு அவங்கள கேட்குற கேள்வியில் அவங்களே உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா, எப்படி இருந்தாலும் பாவம் உங்கள் அண்ணன் மனோஜ் தான் அந்த ரோகிணியை நம்பி ரொம்ப ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் செல்வம். பணத்துக்காக ஆசைப்பட்டான். ரோகிணியை பற்றி சரியாக விசாரிக்கணும்னு என் பாட்டி அப்பா ஏன் நான் கூட சொன்னேன். நீங்கள்லாம் இதில் தலையிட வேண்டான்னு அந்த பேச்சு பேசினான் மனோஜ். இப்போ அவன் வாழ்க்கையில் இந்த ரோகிணியால் எவ்வளோ ஏமாந்து நிற்கிறான் பாரு. இதெல்லாம் அவனுக்கு தேவைதான். மீனாவுக்கும் என் அண்ணனுக்கும் முதல்ல கல்யாணம் ஏற்பாடு செஞ்சப்ப பணம் தான் முக்கியம்னு மீனாவை ஏமாத்திட்டு எங்கள் அண்ணன் போனால, இப்போ அதே மாதிரி ரோகிணி மனோஜை ஏமாத்திட்டான். இப்படி எல்லாரையும் ஏமாத்தினா இப்படி ஒரு நிலைமை தானே வரும் எங்கள் அண்ணனுக்கு. அதெல்லாம் அவனுக்கு ஒரு பாடம் புகட்டுற மாதிரி தான் ரோகிணி செஞ்சுருக்குறாங்க. இருந்தாலும் தான் பையனை பற்றியும் யோசிக்காம, தான் அம்மாவை பற்றியும் யோசிக்காம, தான் வாழ்க்கைக்காக இந்த ரோகிணி என்ன வேணாலும் செய்வாங்க போலயே. இந்த ஆதாரம் போதும், ரோகிணி என்ன சொன்னாலும் சமாளித்து பொய் சொல்லி ஏமாத்திடுவாங்க. அதனால தான் நான் வீட்டோட ஓனர் பேசினது, வீட்டோட ஓனர் என்கிட்ட பேசினதுன்னு எல்லாத்தையும் ஆதாரமாக வச்சுருக்கேன். என் அம்மா கிட்ட போய் முதல்ல கொடுக்கணும், அப்போ தெரியும் இந்த ரோகிணியோட லட்சணம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்ப, சரிப்பா முத்து, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன், பார்த்துப்பா பிரச்சனை வந்துடாமல் உங்கள் அம்மா மறுபடியும் ரோகிணியை வெளியில் அனுப்பிடாமன்னு சொல்ல, வீட்டை விட்டு அனுப்புனாலும் அது நல்லது தான், ஏன்னா அப்புறமாவது கிறிஷை அவங்க நல்லா பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. முத்துவால் இனி என்னை பற்றின உண்மையை என்றைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி எங்கள் அம்மா சீக்கிரமாக திரும்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே கிறிஷ் தன்னுடைய பாட்டியை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருப்பான். ரொம்ப மனசு வேதனையோடு இருப்பான். அவனுக்கு தேவையானதெல்லாம் நான் சாப்பிட வாங்கிட்டு போகணும் அப்படின்னு இங்கே ரோகிணி கிறிஷுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வராங்க. கிறிஷ்கிட்ட ரோகிணி பேசுகிறாங்க. கிறிஷ், நான் அம்மா இருக்கேன்ல, நீ பாட்டியை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அம்மா பாட்டிக்கிட்ட நான் பேசணுமா, பாட்டி எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது, சீக்கிரமாகவே உன்னை பார்க்க திரும்பி வந்துடுவாங்க, உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு அம்மா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நீ சாப்பிடு கிறிஷ், நான் உன் கூட தானே இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கித்தரேன், நீயும் நானும் ஒரே வீட்டில் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, அதெல்லாமே நடக்குதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்ல, சரி நான் தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு மீனா கேட்டால் சொல்லு, ரோகிணி ஆண்டி தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு மீனா கேட்டாலோ முத்து கேட்டாலோ நீ தெளிவாக சொல்லு, ஆனால் என்ன மாட்டி விட்டுறாத, எல்லாரும் முன்னாடி என்னை அம்மானு கூப்பிட்றாத கிறிஷ் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் செய்ய மாட்டேன், பாட்டியும் இப்போ இல்லை, நான் உங்களை வசமாக மாட்டி விட்டுட்டேன்னா அப்புறம் உங்களையும் இங்கேருந்து அனுப்பிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன், என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்க, சரி நீ சாப்பிடுன்னு ரோகிணி அங்கே ரூமுக்கு போகிறாங்க. அந்த சமயம் வீட்டுக்கு வந்த முத்து இங்கே கிறிஷ் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன கிறிஷ், மீனாத்தை வாங்கி தந்ததா அப்படின்னு கேட்க, இல்லை முத்து மாமா, ரோகிணி ஆண்டி தான் வாங்கி தந்தாங்கன்னு சொல்ல, ரோகிணி ஆண்டியா, அம்மானு கூட சொல்ல முடியாமல் இங்கே ரோகிணியை பார்த்து ஆன்ட்டின்னு கூப்பிட்டுட்ருக்கான் இந்த கிறிஷ். இப்படி ஒரு நிலமையில கிறிஷ் இருக்கானா, அதுக்கு காரணம் இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷ்
அந்த ரோகிணி ஆண்டின்னு சொல்றியே, ஏன் அம்மானே கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு முத்து கேட்க, முத்துவையே பார்த்துட்டு இருக்க கிறிஷ் வந்து அவங்க ரோகிணி ஆண்டி தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே முத்துவும் அப்படின்னு அந்த ரோகிணி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்களான்னு கேட்ட உடனே, இல்லை முத்து மாமா, ஏன் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் பாட்டியை தேடி தானே போனீங்க, பாட்டியை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கிறிஷ் பேசும்போது, உன்னை பார்க்கவே எனக்கு பாவமாக இருக்குது. உன் அம்மா பக்கத்துலேயே இருக்கும்போது அம்மானு கூட கூப்பிட முடியாத ஒரு நிலமை உனக்கு. இதில் உனக்கு இந்த ரோகிணி இதெல்லாம் சாப்பிட வாங்கி தந்திருக்காங்கன்னா நீயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியே கிறிஷ், உனக்காக இதெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேனா அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல, ரோகிணி ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க வாங்கி தந்ததை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அண்ணாமலை விஜயான்னு எல்லாரும் அங்கே வராங்க. என்ன முத்து, ஏதாவது இந்த கிறிஷோட பாட்டியை பற்றி தெரிஞ்சுதாப்பா அப்படின்னு கேட்க, தெரிஞ்சுதுப்பா, உண்மை என்னன்னு ரொம்ப தெளிவாக எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், அப்போ அந்த கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்களா? அவங்கள இங்கே வர சொல்லியிருக்கலாம்ல, அவங்கள நானே சும்மா விட்டுருக்க மாட்டேன், அவங்க பேரனை இங்கே விட்டுட்டு அவங்க விருப்பத்துக்கு எங்கே வேணாலும் போவாங்களா அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாங்க, இங்கே கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் கிறிஷோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ரூமில் இருந்த ரோகிணி மெதுவாக வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அங்கே முத்து இப்படி பேச கேட்டுக்கிட்டே இருக்க மீனா சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க? கிறிஷோட பாட்டியவும் கண்டுபிடிக்கல, இங்கே கிறிஷோட அம்மா யாருன்னே தெரியலன்னு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தீங்க, ஃபோன் நம்பர் எதுவும் கிடச்சிதா என்ன? ரோகிணி கிறிஷோட அம்மா கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் மீனா பேசினேன், ஆனால் அவங்க தான் சரியாக எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, பேசிட்டீங்களா, என்னங்க சொன்னாங்க அப்படின்னு மீனா கேட்க, அவங்க இப்போ உங்கள் முன்னாடியே பேசுவாங்களே அப்படின்னு சொல்ல ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே கிறிஷை பார்த்து சொல்கிறான், கிறிஷ், நான் சொல்கிறதுக்கு நீ தெளிவாக உண்மையான பதிலை சொல்லு, இந்த ரோகிணி உனக்கு யாரு அப்படின்னு கேட்க, ரோகிணி ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறான். ரோகிணி ஆன்ட்டியா ரோகிணி அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது ரோகிணியவே கிறிஷ் பார்த்துட்டு இருக்கான். இப்போயாவது அம்மானு கூப்பிட்டு உண்மையை சொல்லலாமான்னு நினைக்கிறான். ஆனால் திருன்னு முழிச்சிட்டு இருக்க ரோகிணி இங்கே வந்து முத்துவை பார்த்து கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் மனோஜ் கேட்டால் என்ன தப்பாக நினைக்க மாட்டாரா? நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க. கிறிஷுக்காக நான் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அதுக்குன்னு நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா? கிறிஷை என் பையனை சொல்கிறீங்க, ஏன் முத்து இப்படி பிரச்சனை செய்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா அப்படிலாம் சொல்கிறதுக்குன்னு சொல்லும்போது முத்து ரொம்ப கோவமாக, நீ தான் அசிங்கப்படணும், உன் பையனை ஆன்ட்டின்னு கூப்பிட வச்சிருக்கிற, சொல்லப்போனால் நீ செஞ்சது தான் தப்பு, தப்புக்கு மேலே தப்பு செய்வ, உன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கிறிஷோட ஸ்கூலுக்கு போய் கிறிஷோட டீச்சர்கிட்ட பேசிட்டு வந்தது நீ தானே அப்படின்னு சொல்ல ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. இல்லை, நான் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்ல அண்ணாமலை சொல்கிறாரு, ரோகிணி, நீ வேணும்னா பொய் சொல்வ, முத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் பொய் சொல்ல மாட்டான், யாரையும் அவன் ஏமாத்துறதில்லை, நேர்மையாக தன்னுடைய வேலையை செய்யணும்னு நினைக்கிறவன். உண்மையை கண்டுபிடிக்கும் போது மட்டும் முத்து பொய் சொல்லிடுவானா என்ன? இல்லை ஒன்றை அவமானப்படுத்தணும்னு முத்து பொய் சொல்வானா? என் பையன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே ரோகிணி, நீங்கள் எப்பயும் முத்து மீனாக தானே மாமா சப்போர்ட் பண்ணுவீங்க, நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல? ஆமாம், என்ன முத்து, என்ன ஆதாரம் இருக்குது? நான் தான் கிறிஷோட அம்மானு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் கேட்க பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வீட்டோட ஓனர்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசுனீங்கல்ல, என் அம்மா இங்கே சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்காங்க, நானே அவங்கள கூட்டிகிட்டு வரேன், வாடகை பணத்தை கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு. அப்போ நான் பக்கத்தில் தான் இருந்தேன், எல்லா ஆதாரமும் இருக்குது ரோகிணி, அப்புறம் தானே நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். கிறிஷோட பாட்டி எங்கன்னே தெரியாமல் அங்கே இங்கேன்னு நான் தேடிட்டு இருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா வந்து சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிட்டு இருக்காங்களா, நீங்கள் தான் அவங்கள கூப்பிட்டு போனீங்களா ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்படின்னு சொல்ல, இல்லை முத்து, நான் யாரையும் கூப்பிட்டு போகல அப்படின்னு சொல்லி சமாளிக்க ரோகிணி எல்லார் முன்னாடியும் சமாளிக்க பார்க்குறாங்க. உடனே கிறிஷ் அழ ஆரம்பிக்கிறான். முத்து மாமா, வேண்டாம் முத்து மாமா, எங்கள் அம்மாவை தப்பாக பேசாதீங்க, அம்மா எந்த தப்புமே செய்யலை, என் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு கூட எங்கே இருக்காங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல, கிறிஷ், இப்போ தானே உன் அம்மாவை நீ அம்மானே எங்கள் முன்னாடி கூப்பிட்ருக்க, இத்தனை நாள் ரோகிணி ஆண்டின்னு தானே சொல்லிகிட்டு இருந்தேன், இப்படி சொல்ல சொன்னது இந்த ரோகிணி தானே அப்படின்னு சொல்ல, ரோகிணி கிறிஷை பார்க்குறாங்க, கிறிஷ் ரோகிணியை பார்க்குறான். நானே வந்து இந்த கிறிஷ் மூலமாக உண்மை தெரிஞ்சிருமோன்னு பதட்டமாகவே இருந்தேன், கிறிஷ் இப்படி மாட்டி விட்டுட்டானே, இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போய் சொல்லி ஏமாத்திடலான்னு நினச்சேனே, கிறிஷ் என்னடானா என்னை அம்மானை கூப்பிட்டு மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை கிறிஷை கூப்பிட்டு, கிறிஷ், நான் உன் தாத்தா தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் தாத்தா, என்கிட்ட உண்மையை மறைக்க மாட்டல அப்படின்னு சொல்லும்போது, மறைக்க மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்ல, இந்த ரோகிணி உனக்கு யாருப்பா, உண்மையை சொல்லு, நான் கண்டிப்பாக உங்கள் அம்மாவை திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இவங்க என் அம்மா தான், என் பாட்டியவும் என்னையும் ஊர்லேருந்து எங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு வந்து ஒரு வீட்டில் தங்க வச்சாங்க, அப்பப்போ வந்து எங்களை பார்த்துட்டு போனாங்க, பணத்தை கொடுத்து என் பாட்டியவும் நல்லா தான் கவனிச்சிக்கிட்டாங்க, ஸ்கூல்லையும் என்னை சேர்த்து விட்டது என் அம்மா தான்,
அப்புறம் தான் அந்த ஸ்கூலில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தது என் அம்மாவுக்கு தெரிய வந்தது. நீங்கள் என்னை பாத்திரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் என்னைக்கு ஸ்கூலுக்கு வரீங்களோ அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கே வராமல் வீட்டிலேயே இருந்துருவேன். இப்படியெல்லாம் எனக்காக எங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சாங்க. ஆனால் இப்போ என் பாட்டியும் இல்லை, எங்கள் அம்மாவையும் நீங்கள் எல்லாரும் திட்டுறீங்க. என்னால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியல. அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறான் கிரிஷ். இங்கே எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருது. முத்து சொன்னது எல்லாமே உண்மை, ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தான். ரோகிணி எவ்வளோ ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலில் போய் கேட்டேன்ப்பா. அந்த டீச்சர் தான் எந்த உண்மையும் சொல்லலையே. அதுக்கப்புறம் அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு ஒருத்தர் மூலமாக போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. வீட்டோட ஓனர் ரோகிணி கிட்ட பேசும்போது நான் கூட தான்ப்பா இருந்தேன். ஆனால் ரோகிணி நான் அங்கே இருக்கேன்னு தெரியாமல் அந்த ஓனரையே திட்டிட்டு அந்த பேச்சு பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அப்புறமா தான் ஃபோன் நம்பரை பார்த்துட்டு இது ரோகிணியோட இதுன்னு சொல்லி நான் உண்மையை கண்டுபிடிச்சேன். வீட்டுக்கு வந்து உண்மையை நிரூபிக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே கிறிஷே எல்லாத்தையும் பேசிட்டான். பாருங்க, இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த ரோகிணியோட அப்பா மலேசியாவில் பெரிய பணக்காரராக இருக்காரு அப்படின்னு ரோகிணி சொன்ன பொய்யால் எல்லாத்தையுமே நம்பி நம்பி அம்மாவும் மனோஜும் இப்போ ஏமாந்து போய் இருக்கிறாங்க. ரோகிணியால் பணமும் கிடைக்காது. இங்கே ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மை தெரிஞ்ச மனோஜ் இனி என்ன முடிவெடுக்க போகிறானோ தெரியல அப்படின்னு முத்து வசமாக மாட்டி விட்டுறாரு ரோகிணியை. உடனே மீனா கேட்குறாங்க, ரோகிணி இப்படிலாம் பொய் சொல்வீங்களா? யாராவது இப்படி பொய் சொல்ல முடியுமான்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்கணும். கிறிஷ் எவ்வளோ பாவம். ஒரே வீட்டில் தான் எல்லாரும் இருக்கோம். நீங்கள் தான் கிறிஷோட அம்மா. ஆனால் கிறிஷை யாருன்னே தெரியாத மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. கிறிஷ் எப்பயுமே எனக்கு தெரியாமல் உங்களை பார்க்க வரப்பெல்லாம் எனக்கே சந்தேகம் வந்தது. கிறிஷ் ஒருவேளை உங்கள் பையனாக இருக்குமா அப்படின்னு கூட யோசித்தேன். கிறிஷை பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போதெல்லாம் கிறிஷ் அவ்வளோ சந்தோஷப்பட்டான். என்னதான் நானும் என் வீட்டுக்காரரும் கிறிஷுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சாலும் உங்களை பார்த்தாலே கிறிஷுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே, நீங்கள் தான் கிறிஷோட அம்மான்னு நிரூபிக்கிறதுக்கு. அதனால் நானும் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாகவே இருந்தேன். நல்ல வேலை, கிறிஷ் நம்ம வீட்டுக்கு வந்ததுனால தான் இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. இனியாவது உங்கள் பையனை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிக்கோங்க. கிறிஷை உங்கள் அம்மா மாதிரியே விட்டுட்டு போகாமல் அவனை நல்லா பக்கத்தில் வச்சே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறீங்களே, அப்போ கிறிஷை பற்றி கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? நாங்கள் இருக்க போய் பரவாயில்ல, கிறிஷை பார்த்துக்கிட்டோம். இதே உங்கள் அம்மாவும் பார்த்துக்காம நீங்களும் பார்த்துக்காம இருந்தா கிறிஷோட நிலைமை என்ன ஆகுறது? உங்கள் அம்மா இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இல்லை அதுக்கும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு தெரியாமல் உங்கள் அம்மா வேற எங்கேயாவது அனுப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க மீனா. இல்லைங்க மீனா, அப்படிலாம் நான் செய்யலை. உண்மையாகவே எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்கள கண்டுபிடிக்க நானும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ளே முத்து இப்படி உண்மையை கண்டுபிடிப்பாரு, என்னை மாட்டி விடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாம், கிறிஷ் என் பையன்தான். பக்கத்துலேயே இருந்தாலும் என் பையனை பார்த்துக்க முடியாத ஒரு நிலமையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மனோஜ் அங்கே வர ரோகிணி உண்மையை சொல்லி அழுதுட்டு இருக்கிறத கவனித்த உடனே மனோஜ் பேரதிர்ச்சியோட, என்னம்மா நடக்குது? ரோகிணி என்னவோ சொல்லிட்டு இருக்காளே, இதெல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன நீயும் அந்த பார்லர் மாமரையே நடித்து ஏமாத்துறியா? இல்லை ரோகிணிக்கு தெரிஞ்ச உண்மை உனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்காமே, இதெல்லாம் சொல்லி தான் உன்னை விரும்பினாங்களா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிற? ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா? ரோகிணி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஆமாம் மனோஜ், கிறிஷ் வேற யாரும் இல்லை, என் பையன்தான். அதனால தான் கிறிஷ் இந்த வீட்டிலையே தங்கட்டும்னு நான் கிறிஷுக்காக அப்பப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். என் அம்மா வேற இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்கள வேற கண்டுபிடிக்கணும் மனோஜ். என்னை மன்னிச்சிரு மனோஜ். நான் உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு உனக்காக தான் இந்த பொய்யை சொன்னேனே தவிர்த்து இந்த வசதியான வாழ்க்கைக்கு நான் ஆசைப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ என்னை நல்லா பார்த்துப்பன்ற நம்பிக்கையோட தான் நான் இங்கே வந்தேன். நல்லா படிச்சிருந்த நீ சரியாக வேலைக்கு போகாமல் முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டு நின்னப்ப உங்கள் அம்மாவோ இல்லை உன் அப்பா அண்ணாமலையோ உனக்கு சப்போர்ட் பண்ணலை. நான் மட்டும்தான் உனக்கு உதவியாக இருந்தேன். உங்கள் அப்பாவோட பணம் 27 லட்ச ரூபா திருப்பி கிடச்ச உடனே அதை வச்சு நீ பிஸ்னஸ் ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த வீட்டில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். நீயும் சம்பாதிப்ப. வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய எந்த புத்திசாலித்தனமும் திறமையும் உன்கிட்ட இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்காக நான் எவ்வளவோ உனக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தேனே. நீயாவது என்னை புரிஞ்சுக்க மனோஜ். சொல்லப்போனால் நான் இல்லைனா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கவும் மாட்டேன், இந்த பெரிய கடையோட ஓனராக இருக்கவும் மாட்டேன். இப்போ அத்தனை கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம நல்லா வருமானம் பார்க்குறோன்னா அதுக்கு காரணம் நான் தானே மனோஜ். இதெல்லாம் உனக்கு தெரியும்ல. எனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மை தெரிஞ்சு கிறிஷ் தான் என்னுடைய பையன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னை உங்கள் அம்மா மாதிரியே கோவமாக பேசாத, திட்டாத, இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியில் போக சொல்லிடாத. நானும் கிறிஷும் நீயும் ஒன்றா இருக்கணும், ஒரே வீட்டில் இருக்கணும்.
நீ என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டியோ அதே மாதிரி கிறிஷையும் உன்னோட பையனாவே நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டுட்ருக்கேன். நான் நினைக்கிறதெல்லாம் நீ செய்வியா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ரோகிணி. உடனே முத்து சொல்கிறாரு, ஏன் பார்லலம்மா இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்களே மனோஜோட மனசை மாற்ற. இதே மாதிரி உண்மையெல்லாம் சொல்லி மனோஜோட மனசை மாற்றி நீங்கள் கிறிஸ் தான் என் பையனை உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா பிரச்சனை வந்திருக்காதே. நாங்கள் எதுக்கு இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்? எதுக்காக இங்கே கிறிஷும் உங்களை அம்மானை கூப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கணும்? ஆனால் உண்மையை சொல்லாமல் எங்கள் எல்லாரும் ஏமாத்திரம்னு நினச்சிங்கல்ல. நீங்கள் பெரிய ஆள் தான். இப்போ கூட செஞ்ச தப்புக்கு யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு தோணலை. நீங்கள் செஞ்சது எல்லாமே ரொம்ப சரிதான் அப்படின்னு மனோஜோட மனசை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. மனோஜ், நீ தான் உன் முடிவை சொல்லணும். நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். இது உன்னோட வாழ்க்கை. இந்த ரோகிணி ஏமாத்துனது ஒன்று தானே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே அண்ணாமலையும், முத்து சொல்கிறது சரிதானம்மா. இங்கே கிறிஷ் தான் என்னுடைய வாழ்க்கை. என் பையன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு இப்போ பேசுகிற நீ மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவாக இப்படி பேசியிருக்கலாம்ல. அப்போ மனோஜும் உன் கூட வாழணுமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு ஒரு முடிவெடுத்திருப்பான்ல. இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க. நீ செய்கிறது எதுவுமே சரியில்லைம்மா ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, இந்த ரோகிணி இதுவும் பேசுவா, இதுக்கு மேலேயும் பேசுவாங்க. ஏன்னா அவன் நினச்சதை சாதிச்சு காட்டிட்டால. அவள் பெரியாள் தானேங்க. மனோஜ், உன் மனசை மாற்ற ரோகிணி என்ன பேசுகிறா பாத்தியா? நீ, கிறிஷ், ரோகிணி 3 பேரும் ஒரே வீட்டில் இருக்கணுமா? யாரை நீ யாரை ஏற்றுக்க போகிற? இந்த ரோகிணியவா இல்லை இந்த கிறிஷையா அப்படின்னு சொல்ல. என்னம்மா நீங்கள் வேறு இப்படி கேள்வி கேட்குறீங்க? ரோகிணி, நீ செஞ்சது தப்பு தானே. உன்னை நம்பி தானே கடையில் எல்லா பொறுப்பையும் உன்னை பார்த்துக்க வச்சேன். ஆனால் இந்த முத்து சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நீயும் சொல்லிகிட்ருக்க. என்னை அவமானப்படுத்த என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்லை என்னை தலகுனியை வைக்க தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தியா? ஏன் இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்ச? நான் ஏதாவது உண்மையை உன்கிட்ட மறைச்சிருக்கேனா? இல்லைல்ல. நான் அந்த ஜீவாவை விரும்பினது, ஜீவா என்னை ஏமாத்தினதுன்னு எல்லாத்தையும் சொன்னேன்ல. அதனால தானே 27 லட்ச ரூபா பணமும் கிடச்சிது. அப்பாவோட பணத்தை கூட நான் திருப்பி தரக்கூடாதுன்னு நான் முடிவெடுக்காமல் நீ சொன்னதை தானே கேட்டேன். நீ சொன்னதை மட்டும்தான் இத்தனை நாள் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்படி என்னை ஏமாற்றி நம்ப வச்சு ஏமாத்துவேன் நான் நினைக்கவே இல்லை. இப்போ கூட நீ உண்மையை சொல்லலை. முத்து உண்மையை கண்டுபிடிக்கலனா நீ என்றைக்குமே உண்மையை சொல்லியிருக்க மாட்ட அப்படின்னு வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே வீட்டில் எல்லாரும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. கிறிஷ் என்னுடைய பையன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த முத்து. எப்பயுமே என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி என்னை மாட்டி விடுறது முத்துவுக்கு ஒரு வேலையாகவே ஆயிடுச்சு. பேசாமல் விஜயாத்தகிட்ட மன்னிப்பு கேட்போம், அவங்க மனசை மாற்றினாதான் இந்த வீட்டில் நம்ம மருமகளாக இருக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு ரோகிணி அழுதுகிட்டே விஜயா கிட்ட போகிறாங்க. அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. உங்களுக்கு என்னையும் கிறிஷையும் கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனாலும் நான் உங்கள் பையன் மனோஜோட மனைவி. தெரியாமல் இப்படி ஒரு பொய் சொல்லி ஏமாத்திட்டேன். உண்மையை மறைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கத்தன்னு சொல்ல, யாரை நான் மன்னிக்கணும்? உன்னையா? உன்னை மன்னிக்கவே கூடாதுன்னு நான் என்னைக்கோ முடிவெடுத்துட்டேன். என்கிட்ட எதுக்கடி மன்னிப்பு கேட்குற? நீ தான் என் மருமகளே இல்லையே. உன்னை நான் மருமகளாக நினச்சாதானடி உன்னை மன்னிக்கணும். என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு பேசினேன், அவ்வளவுதான் அப்படின்னு ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி என்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காத அப்படின்னு விஜயா சொன்ன உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு முத்துவால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி அழுதுகிட்டே நிற்க வீட்டில் மீனா, முத்து, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி, ஏன் மனோஜ்னு எல்லாருமே ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி, என் பையன் கிறிஷை பற்றியும் யோசிக்காமல், என் அம்மாவை பற்றியும் யோசிக்காமல், என் சந்தோஷமும் என் வாழ்க்கையும் தான் முக்கியம்னு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ மனோஜும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, விஜயாத்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை. இப்படி ஒரு நிலைமையில் நான் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி முத்துவால் வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி எல்லார் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. கிறிஷுக்காக இந்த ரோகிணியை மன்னிச்சாலும் மறுபடியும் இந்த ரோகிணி பொய் சொல்லி தான் ஏமாத்துவா. இந்த வீட்டோட மூத்த மருமகளாக இருக்கிற ரோகிணி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்தை ஏமாற்றி எல்லாரையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காளே அப்படின்னு ரோகிணி மேலே கோவப்படுறாரு அண்ணாமலை.